That was டேய் வண்டி இல்லைண்ணா வண்டி கொடுத்தாலும் போக மாட்டேங்க என்ன போறேன்டா. டேய் இங்கே வந்து நீ எவ்வளோ நேரம் ஆகுது? இவன் யாரா குறுக்கால் பெருச்சாலி மாதிரி? டேய் That's what make क्या बोल रहा है? बोल रहे सैटरडे को ही बनाना. जो हमने पढ़ाई किया சரி நாங்கள் எது படித்தோமோ அல்ஜீப்ரா ட்ரிக்னாமெட்ரி அதெல்லாம் இப்போ இந்த ரோட்டு கடையில் டிஷ்யூ பேப்பராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நல்லா படிங்க. ஓகே நல்லா படிங்க. ஓகே நல்லா படிக்கணும். ஹோம்ஒர்க்லாம் எழுதுங்க. நல்லா படிங்க. எழுதுகிற பேப்பர்லாம் இங்கே தான் வரும் கடைசியில். நேற்று அப்படியே அலங்கோலமாக வெட்டிட்டு போன ரூம். லுக் அட் மை பெட். ஒரு துணியும் எடுத்து வைக்கல, ஒன்றும் இல்லை. நேற்று அறக்க பிறக்க கிளம்புறதுனால அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் நாங்கள் ஸ்டேடியம் ரீச் ஆனது லாஸ்ட் ஒரு 5 ஓவருக்கு முன்னாடி இவ்வளோதான். அப்போவே மக்கள்லாம் வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்புறம் இந்த கதையை உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. ஃபஸ்ட் நான் போய் குளிக்கிறேன். Good evening, my dear people. நேற்று நடந்த ஒரு போராட்டத்தில் எப்படியோ கடைசியை நான் என்ன நினச்சேனோ அதை பர்ஃபெக்டில் பண்ணி முடிக்கிறதுக்கு மை காட் ஹேஸ் ஹெல்ப்டு மீ. அல்ஹம்துலில்லாஹ். The difference between a winner and a loser is simple. Loser always says excuse, winner doesn't make any excuse. See, நான் கிளம்புனது இங்கேருந்து 9:45. ஸ்டோரை லீவ் பண்ணதே அந்த டைமுக்கு தான். அதுக்கப்புறம் போய் பஸ் ஸ்டாப்பில் போய் பஸ்ஸு பிடிச்சி அதுக்கப்புறம் நான் போனேன் சிவாஜி நகருக்கு. ஆக்சுவலி நான் 9:30 லீவ் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் முடியலை. பிகாஸ் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. லாஸ்ட் ஆர்டர் நேற்று நைட்டு போய் லாஸ்ட் ஆர்டர் அடிக்கும்போது வண்டி பஞ்சர் ஆகி அதை இன்னும் நான் சரி பண்ணாமல் கடையில் எவ்வளோ கூட விடல. இன்னும் இங்கே ஷோரூமில் தான் நிற்குது. அப்புறம் ஐ டிடன்ட் மேக் எக்ஸ்கியூஸ். ஈவன் தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், டேய் அடுத்த ஃப்ரைடே மேட்ச் இருக்குடா, அடுத்த ஃப்ரைடே பார்த்துக்கலாம் அப்புறம் நீ வீடியோ பண்ணி விடா அப்படின்னு. நான் சொன்னேன், டேய் இல்லை, நான் ஒன்ஸ் ஐ டிசைடட் ஐ வில் டூ தோஸ் திங்ஸ். தட்ஸ் இட். ஐ எம் அ டூவர். தென் ஐ ப்ரூவ் தட் டு ஹிம். வாட் எவர் ஐ ஸ்பீக் ஐ டூ. ஐ will not make any excuse, anything. I just do what I'm saying and what I have planned. That's it. நான் எப்படி அந்த நாளை ஸ்ட்ரக்சராக ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தனோ பர்ஃபெக்ட்லி அதே மாதிரி நடந்துச்சு அன்றைக்கி நாள். போடா போக மாட்டேன். யாரு போகிறேன். இன்னொரு வண்டி எடுத்துருக்கான். இவன் தான் மேனேஜர் ஹரிஹரன். மேனேஜர் அந்த வீடியோ எடுங்க. ஆடா. அப்புறம் அதான் நான் சொல்கிறது தான் நீ செஞ்சு முடிச்சிடும். தட் வாஸ் டேய் வண்டி இல்லைண்ணா வண்டி கொடுத்தாலும் போக மாட்டேங்க என்ன போறேன்டா. டேய் இங்கே வந்து நீ எவ்வளோ நேரம் ஆகுது? இவன் யாரா குறுக்கால் பெருச்சாலி மாதிரி? டேய் That's what make me fun. I do endless work. That's make me fun. I don't sit and scroll videos. I don't like watch Netflix. Hard work is fun for me. இல்லை இவர் ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சின்னு எனக்கு. இவன் வேற சீரியஸாக பேசிக்கிட்டு காமெடி பண்ணி விட்டுருவான். டேய் போடா. அப்புறம் போய் நான் ஆர்டரை பார்க்குறேங்க. வேறு வண்டி கொடுத்தா அந்த மேனேஜருக்காரு வேற. இது ஏன் கூட மட்டும் நடக்குதா இல்லை உங்கள் கூட நடக்குதான்னு தெரில. ஒரு நாளைக்கு 4 வாட்டி ஃபோனை கீழே போட்டு உடைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கழுவி ஊற்றுறானுங்க. திரும்பவும் நான் அதை என்னால் மாற்றிக்க முடியல. ஏன்னே தெரில. ஃபோன் ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது கையில். இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ்.
அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு லுங்கியை மாட்டிக்கிறேன், வெயிட். திரும்ப எங்கே ஸ்டேடியம்லாம் எதிர்பார்க்காதீங்க. சென்னைக்கெல்லாம் ஃப்ளைட் பிடிச்சி போக முடியாது. நான் வரேன். ஸோ கிளம்பலாம் வாங்க. வேறு எங்கேயும் இல்லை, ஹாஸ்டல்லே தான். என்னுடைய ஜூனியர் சுஷாந்த் சிங் ராஜ்புட், அவ்வளோ பெரிய பேர் நல்ல சுஷாந்த் அவன் பேர், அவ்வளோதான். பீகார்லேருந்து வந்திருக்கான், லீவில் போனான் வெக்கேஷனில். எனக்கு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அதை போய் சாப்பிட்டு ட்ரை பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. பீகார் ஸ்வீட்ஸை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க. ஹலோ. எங்கள் ஹாஸ்டல் ரூமில் இவன் ரூமில் மட்டும்தான் ஃபிஷ் வளர்க்குறான். இது பாருங்க, குட்டி மீன் குட்டியை காட்டுறேன். இது பாருங்க எப்படி, இது மீன் குட்டி. இது இங்கே ஒரு 2 மீன் இருக்குது ஹாஸ்டலில். இவன் மட்டும் தான் மீன் வளர்க்குறான். அப்புறம் நிறைய பசங்க மணி பிளான்ட்ஸ்லாம் வளர்க்குறாங்க. என் ரூம்லேயே கூட மணி பிளான்ட்லாம் இருக்குது. அது வந்து பணம்லாம் காய்க்காது, சரிங்களா? அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்றேன், வெயிட் பண்ணுங்க. भाई स्वीट भी यार मिले देना। ओ भाई तू भी वापस कच्चे में मत आ भाई। तू कच्चा में मत आ। நாங்க ஹாஸ்டல்ல இப்படி தாங்க, we only wear underwears inside the hostel, okay? பட் நான் கொஞ்சம் டீசென்ட்டான பையன் தான், அதுக்காக தான் லுங்கி கட்டிட்டு வந்துருக்கேன். நானும் அப்படி அண்டர்வேர்ல தான் இருந்தேன், பட் லுங்கி கட்டிட்டு வந்திருக்கேன், ஓகே? நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல் பாக்ஸஸ். வாட் இஸ் திஸ்? டேக்வா प्लेट देना, प्लेट प्लीज। जिलसा है, ठेकवा नहीं है, दूसरा दे है, इसका नाम दिलसा। बाहर कबाब मारी इருக்கு. मैं सच में बाहर से देखने कबाब की तरह है। तेरा இது அதிரசம் இருக்குல்ல, அதிரசம் அதே சேம் டேஸ்ட் தான். ஆனால் இந்த ஷேப்பில் செஞ்சுருக்காங்க, பஸ் அவ்வளோதான். அப்புறம் இது கற்பி பண்ணாயா बेटा, घर पे बनाया? ये कैसा बनाते हैं? दूध पे, दूध को पूरा गर्म करके सूखता है, उसके बाद हाँ वो मलाई रख के। இது வந்து பால்ல செய்யறது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்வீட் ஃப்ரம் பீகார். பேடா, இது பேர் பேடா. பாலை நல்லா கொதிக்க விட்டு ஒரு 5-6 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 1 லிட்டர் வர மாதிரி अवलो कायकना भाई। मान ले 5 लीटर का दूध है, उस पे 1 लीटर भरना है ना, पूरा गरम करके। नहीं है कि 1 लीटर नहीं बनेगा, उसमें 250 ग्राम 1 केजी तक बन जाएगा उसमें। नहीं 1 केजी तक लेके आना है ना, गरम करवा के पूरा सुखा ही देना है। हाँ எல்லாமே ட்ரை ஆக்கி அது மலாய் மாதிரி ஆக்கி அதுல இருந்து செய்யறது தான் இந்த பேடா। पूरा सुखाते जाना, उसके बाद फिर शक्कर डाल के उसको मिक्स करना, फिर ऐसे ऐसे शेप देना। हां शेप देना है। நான் ராங்கா சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் ஃபுல் மேட் பை மில்க். எவ்வளோ சீக்கிரமாக சாப்பிடணுமோ அவ்வளோ சாப்பிட்டு முடிச்சிடலாம், கெட்டு போயிடும் இது. அப்புறம் இது வந்து மைதாவில் செய்கிறது, இது வந்து பேடான்னு சொல்லுவோம். अच्छा सूजी है, हाँ இது வந்து சூஜி ரவா உப்புமா உப்புமா. हाँ இது ரவால செய்கிறது. நான் சரியான ஒரு ஃபுல்லி எல்லா ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸுகிட்ட இருந்தும் எல்லா ஸ்டேட் ஸ்வீட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். அப்புறம் நான் இந்த மீலை இந்த ஃபிஷ்ஷுங்களோட என்ஜாய் பண்ணுறேன். குட் நைட். ये कुछ नहीं सीखना, इसके बहुत से वो पता है कुछ नहीं। मेरे इतना आज तक कोई नहीं आता था।